ஒரு நல்ல மனிதனா இருக்கணும்னா அவன் தன்னோட நண்பர்களுக்கு உதவிகரமா இருக்கணும். அதாவது என்னன்னா, எப்போதுமே உதவி எண்ணம் கொண்ட ஒருத்தன் தான் நல்ல மனிதனா இருக்க முடியும். தன்னோட நண்பர்களுக்காக தான் சந்தோஷத்தையே தியாகம் பண்ணணும். பத்துலு எப்பவுமே எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் சந்தோஷத்தெல்லாம் எனக்காக தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கான். பத்துலு மிகப்பெரிய நண்பன். இன்னில இருந்து நானும் அவனுக்கு நிறைய உதவிகளை செய்ய போறேன். என் நண்பர்கள் கிட்ட ஏகப்பட்ட வேலையை வாங்கி இருக்கு. ஆனா இனிமே இன்னில இருந்து நான் நண்பர்களுக்காக உதவி செய்யறதா என் குறிக்கோளா வச்சுக்க போறேன். அத்தலோ நீ போ, எல்லா வேலையும் நானே தான் பார்க்க போறேன். நீ போய் டிவியை பாரு, நல்லா படுத்து தூங்கு, சமையல நான் பாத்துக்கிறேன். திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு. திடீர்னு வந்து எனக்காக எதுக்கு நீ உதவி பண்ணிக்கிட்டு இருக்க மோட்டோ? உண்மையான நண்பன் தன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்யறதா பெரிய கடமை. நாங்க சொல்லாத. உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லு மோட்டோ. உனக்கு நான் சமைச்சு தரேன். நீ கேட்டு நான் எப்பவாவது இல்லன்னு சொல்லியிருக்கேனா மோட்டோ? ஏன்னா நீ என் நண்பேண்டா. என்னடா சொல்லிக்கிட்டே இருக்க, கூட கூட பேசிக்கிட்டு இருக்க. நீ போய் தூங்கு, நான் சமையல பண்றேன். உனக்கு என்ன தோணுதோ செய். அது நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் உனக்கு கொஞ்சம் உதவி செய்யட்டுமா மோட்டோ? எனக்கு வேண்டாம், நீ வேற ஆள பாத்துக்க மோட்டோ. பாத்தக்கார பையன். முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் எப்படி என் சமையல்னு சொல்லு. இனிமே உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் தினம் சமைச்சு போட போறேன். வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு உன்னை என்ன மாதிரி மாத்த போறேன். நான் பத்துலோ நல்லா வயிறு நிறைய சாப்பிடு. என்னத்தையோ பேசி நம்மள சாப்பிட வச்சிருவான் போல இருக்கே. வேணாண்டா சாமி, நம்மளால முடியாதுடா. பத்துலு உனக்காக நான் ஆசையா பார்த்து பண்ண சமையல் ரொம்ப நல்லா இருக்குல்ல, பிரமாதமா இருக்கும். சாப்பிடு. நான் உன்ன மாதிரியே எல்லா நண்பர்களும் உதவி செஞ்சுட்டு வரேன். நீ சாப்பிட்டுக்கிட்டே பாஸ் பாஸ் பாஸ், அந்த பணம் போய் அங்கே போட்டுட்டு வந்துட்டோம். போய் எடுத்துட்டு வரலாம் வாங்க. விஷயம் இல்லாம நான் அந்த பையன் அங்க போட்டுட்டு வரல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓடோடி போய் திருடுறதும் ஓட்டு, திருடினதுக்கு அப்புறம் மாட்டிக்க கூடாதுன்னு ஓடுறதும் ஓட்டு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பாஞ்சிட்டு பேசுறீங்க? அண்ணாச்சி நில்லுங்க, உங்க பையன் விட்டுட்டு போயிருங்க. மோட்டு அங்கேயே நில்லு. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். சிக்கன் சார், நீங்க இங்க 5 நிமிஷம் நில்லுங்க. நான் இந்த பையன் ஒருத்தர் தொலைச்சிட்டாரா, அவர்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா திரும்பி வந்துடுறேன். ஓகே ப்ளீஸ் கோ. குட்டாண்ணாச்சி, இந்தாங்க உங்க பையன் விட்டுட்டு போறீங்க. இந்தாங்க பத்திரமா எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி. உங்களை மாதிரி மனுஷங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுது. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஜி. ஏய் மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? சிங்கம் சார், நீங்க கோவப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல. மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ஒரு கடமையா வச்சுக்கோங்க. காக்கி சட்டைக்கு கஞ்சி போட்டா மட்டும் பத்தாது, உள்ளுக்குள்ளேயே ஈரம் இருக்கணும். ஏய் மோட்டு அங்கேயே நில்லு. Hey, stop in the name of law. அம்மா. மோட்டு என்னப்பா இப்படி திடீர்னு எல்லாருக்கும் விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ண முயற்சி பண்றோம்? என்ன பண்றது ஜட்கா சார், அவனுக்கு இப்ப வந்திருக்கிற வியாதி சரியாகிற வரைக்கும் என்ன அவன் நிம்மதியா வாழ விடவே மாட்டான். நீங்க தான் ஏதாவது செய்யணும். டேய் பூசணிக்கா மாட்டியா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஆர்மரை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்ல. இது ரிமோட் கண்ட்ரோலால ஓடக்கூடியது. இது ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் இல்ல, அதான் வேகமா ஓடுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கூடுறா மாட்டியா. மோட்டோ, அந்த ரிமோட்டை எதுவும் பண்ணாத. அது டாக்டர் ஜட்கா ஓடுது. நீ ஏதாவது கெடுத்து வச்சிராத. என்னடா யூட்டர்ன் அடிச்சு வருது? அட கண்டுபிடிச்சவனே இது கட் பண்ண வருது. காப்பாத்துங்க. இதை எப்படி நிப்பாடுறதுன்னு தெரியல பூசணிக்கா மாட்டியா.
ஏய் மோட்டோ, முதல்ல அந்த ரிமோட்டை என்கிட்ட குடுறா. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, ரிமோட்டை என்கிட்ட கொடுத்துருப்பா. இந்த வயசுல இப்படி எல்லாம் என்னால பண்ண முடியாது. என் உடம்பு தாங்க முடியாதுப்பா. சொன்னா கேளு. வேண்டாம் மோட்டு, அப்படி பண்ணாத. முதல்ல அந்த ரிமோட்டை என்கிட்ட குடுறா. இல்ல, எனக்கு தான் மண்டையை கொடுத்தான். சொன்னா கேளு, நான் விட மாட்டேன். என்ன பண்ணிக்க? வேண்டாம், நிறுத்துங்க. பாத்தியா பத்தலு, அந்த பூசணிக்காய் மண்டையனுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிட்டேன். அவன் மேல பறந்து போயிட்டான். இதே மாதிரி எல்லா நண்பர்களுக்கும் நான் உதவி செஞ்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு வரேன். பட்டுமா? டேய் டீ கடை மண்டையா, இன்னைக்கு சமோசா செய்யறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன்டா. என்ன இன்னைக்கு உனக்கு சமோசா சாப்பிடணும்னு தோணலையா? சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்யலாம். ஆனா முதல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் சாப்பாடு. அப்ப குடு, நான் ஹெல்ப் பண்றேன். நான் சொன்னா கேளு. முதல்ல கரண்டி விடு விடு. நான் ஒண்ணு உனக்காக சமோசா பண்ணலாம், மரியாதை போயிடு. டேய் மண்டையா, நான் சொல்றத கேளுடா. ஒரு நல்ல மனுஷனா இருந்தா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத கொள்கையா வச்சுக்கணும். நீ உதவி பண்ண போறியா? என்னையா வெறுப்பேத்துற? வெள்ள காக்கா பறக்குதான்னு பாரு. அப்படியே பறந்தாலும் நீ உதவி பண்றதா நான் நம்ப மாட்டேன். இன்னைக்கு நான் மோட்டுவை சும்மா விட மாட்டேன். அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்க போறேன். ஏய் மோட்டு, ஸ்டாப் ஸ்டாப், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சிக்கம் சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இந்த மண்டையனுக்கு உதவி செய்கிறேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். அட பாவி, உன்னோட இந்த உதவி செய்யற திட்டம் இன்னுமா முடியல. அட பாவி, திரும்பி இப்படி ஒரு முட்டான்னு வச்சுக்க. மம்மி, ஃபாதர், மண்டையா, சிக்கன் சார் உன் சமோசா கடாயை எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப நான் எப்படிடா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்? ஐயா சாமி, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. நீ ஒரு உதவி பண்ண வேணாம். இந்தா மொத்த சமோசா நீயே சாப்பிடு, எல்லாம் ஃப்ரீ தான். ஜெய் ஹோ! நாம உதவி செஞ்சா நமக்கு நன்மையா நடக்கணும் சும்மாவா சொன்னாங்க? ஏசியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வேளை ஸ்டார்ட் ஆகும்னு தோணுது. மோட்டு, என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நீ கொஞ்சம் என்னன்னு பாரு. கண்டிப்பா நண்பர்களுக்கு உதவி செய்யறது என் வாழ்க்கையில ஒரு கொள்கையாவே லட்சியமாவே நான் வச்சிருக்கேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இப்பதான் சமோசா சாப்பிட்டு வந்தா தெம்பா இருக்கேன். வண்டியை நான் தள்ளுறேன், நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. தேங்க்யூ, ரொம்ப பிரமாதம். இன்னும் வேகமா, இன்னும் வேகமா. அட நல்லா வேகமா தள்ளுறா. உன் உடம்புல சக்தி இல்லையா? வேகமா வா, இந்த பாய்க்க. என்னடா பண்ண? டேய் போட்டு, நான் திரும்ப வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன். என்ன காப்பாத்துங்க. இன்னைக்கு நான் மோட்டுவை சும்மா விட போறதில்ல. உல்லாச உலகம் உனக்கு சொந்தம். தையடா தையடா தையடா. நண்பர்களே வாங்க வாங்க, உங்க எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா உதவி செய்யலாம் நான் வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன உதவி செய்யணும்? அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நீ எனக்கு இப்போ ஒரு உதவி செய்வியா? இனிமே எங்களுக்கு உதவியே செய்யாத, அது போதும். இல்ல இல்ல, என்னால உதவி செய்யாம மட்டும் இருக்கவே முடியாது. சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையை செஞ்சாகணும். நீ செஞ்ச உதவிக்கு நான் பரிசு தரணும் இல்லையா? பரிசா? ஜெய் ஹோ! கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. ரவுண்ட் கட்டுங்க.
அட போங்கடா வீணா போனவனுங்களா. உதவி செய்யறதுக்கு வந்தா ஏன்டா இப்படி அடிக்க வரீங்க? சீக்கிரம் சார், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க சார். சட்டத்தை படிக்கிற நீங்க தான் என்ன காப்பாத்தணும். யா! நான் உன்னை விட மாட்டேன். மோட்டு, உன்னை இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். இந்த உனக்கு ஒரு பரிசு தர வாங்கிக்க.